அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த பதிவில் தஞ்சாவூர் பெயிண்டிங்கில் கஜலக்ஷ்மிக்காக போடக்கூடிய அந்த யானை பகுதி வந்து எப்படி வரையலாம் அப்படின்றத பார்க்கலாங்க. நான் இப்போ வந்து பென்சில் ஸ்கெட்ச் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து நம்ம கலரிங் பார்க்கலாம். இப்போது நம்ம பென்சில் ஸ்கெட்ச் ஸ்டார்ட் பண்ணலாங்க. இந்த பதிவும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைபரோட ஒரு ரெக்வெஸ்டட் வீடியோ தாங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா தெளிவாக புரியும். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கொயர்ஸ் எடுத்துக்கலாங்க. ஹரிசண்டலாக 4 பாக்ஸஸும் வெர்டிக்கலாக 5 பாக்ஸஸும் எடுத்திருக்கேன். ஸ்கொயர்ஸ் போட்டுட்டு அந்த ஸ்கொயர்ஸை பேஸ் பண்ணி இதே போல் நம்ம ஸ்பேஸிங் அலோகேட் பண்ணி கரெக்டாக நம்ம ஐ மெஷர்மெண்ட்டோட கரெக்டாக ஜட்ஜ் பண்ணணும். எந்த இடத்துல இந்த பாக்ஸில் கட் ஆகுதோ அதே இடத்துல கட் ஆகிற மாதிரி ட்ரா பண்ணிக்கிட்டோன்னா நமக்கு வந்து பக்காவாக ஸ்கெட்ச் வந்து கிடச்சிருங்க. இப்போ வந்து நான் ஒரு சைடு வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். இதே போல் நம்ம இன்னொரு பக்கமும் வந்து ஒன்று ஃப்ளிப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ட்ரேஸ் எடுத்து கூட அதை வந்து ஃப்ளிப் பண்ணி போட்டுக்கலாம். அப்போ தான் நமக்கு ஒரே மாதிரி ஒரிஜினலாக கிடைக்கும். இல்லை 2 பக்கமும் நீங்கள் ஸ்கெட்ச் போட வரும், உங்களுக்கு ப்ராக்டிஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதே ஸ்கெட்சை வந்து இன்னொரு பக்கமும் சேம் பாக்ஸஸை போட்டு நம்ம போட்டுக்கலாம். சரிங்களா? இந்த எலிஃபேண்ட் ட்ராயிங் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ட்ரெடிஷ்னல் டைப்பில் வந்து கீழே வந்து ஒரு க்ளவுட்ஸ் மேலே வந்து இருக்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. கஜலக்ஷ்மிக்கு வந்து மெயினாக இது வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது பார்த்திங்க அப்படின்னா கஜலக்ஷ்மி வந்து அந்த பார்க்கடலை கடையிறப்போ வெளியே வருவாங்க. அந்த லக்ஷ்மி வெளியே வரப்போ வந்து 2 யானைகள் வந்து அவங்களுக்கு அபிஷேகம் அர்ச்சனை பண்ணுற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த கான்செப்ட் படி அந்த டைமில் வந்து அவங்களுக்கு கஜலக்ஷ்மி அப்படின்னு வழிபட்டால் நம்ம கேட்கக்கூடிய அனைத்து செல்வங்களும் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வரலாறில் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த கஜலக்ஷ்மி தான் வந்து யானையோடு இருக்கிற நம்ம பார்க்குற எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய கஜலக்ஷ்மி. இந்த யானையோட அமைப்பு பார்த்திங்கன்னா வந்து பல விதமாக காட்டியிருப்பாங்க. நமக்கு வந்து ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமாக இருக்கும். இந்த ஒரு குறிப்பிட்ட வழிபாட்டுக்கு வந்து இந்த உருவத்தை வழிபட்டோம்னா நமக்கு வந்து குறிப்பிட்ட பலன் கிடைக்கும் அப்படின்ற வழிமுறைப்படி வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு விதமான அமைப்போடு நமக்கு அந்த காலத்துலேருந்து வரைமுறை பண்ணி வச்சுருக்காங்க. அதுவே அந்த யானையோட அமைப்பில் பார்த்திங்க அப்படின்னா அந்த கஜலக்ஷ்மின்னா 2 பக்கம் யானை இருக்கும். அந்த யானையுமே வந்து தலை மட்டும் காட்டியிருக்கிற மாதிரி சில அமைப்பில் இருக்கும், ஃபுல் உடம்பு இருக்கிற மாதிரி இருக்கும். அதுலேயே வந்து அந்த பக்கமாக திரும்பி இருக்கிற மாதிரி இருக்கும், கீழ்ப்பக்கம் இருந்து வர மாதிரி, மேல் பக்கம் வந்து அவங்களுக்கு அர்ச்சனை பண்ணுற மாதிரி, இந்த மாதிரி பல விதமாக வந்து அந்த யானையோட அமைப்பே வந்து மாறுபட்டு இருக்கும். ஒவ்வொரு பெயிண்டிங்லேயும் ஒவ்வொரு பிக்சர்லேயும் மாறி வரும். அதில் ஒரு விதமாக தான் நம்ம வந்து இன்றைக்கி பார்த்துட்ருக்கோம். இதில் வந்து ஒரு ஃபுல் யானையோட அமைப்புமே நான் கொடுத்துருக்கேன். அது பார்த்திங்க அப்படின்னா அவங்க கால் கீழே இருக்க பகுதி வந்து ஒரு க்ளவுட் ஏரியாவில் நிற்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது வந்து ஒரு மேக அமைப்பு மாதிரி அது மேலே நின்று அவங்கள துதிக்கிற மாதிரி, அவங்கள சாமி கும்பிடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க அந்த யானைக்கு. நம்ம ஏற்கனவே வந்து தனியாக லக்ஷ்மி வந்து கலரிங்கில் ஃபுல்லாக பார்த்துருப்போம். அதில் வந்து மக் இல்லாமல் ஃபுல்லாக நான் போஸ்டர் கலர்லேயே வந்து கொடுத்துருப்பேன். ஆனால் அதில் வந்து நம்ம கலரிங்கில் என்ன ஏரியா யூஸ் பண்ண போகிறோமோ அதை மட்டும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஒரிஜினல் தாஞ்சூர் பெயிண்டிங்கில் போடுறதுக்கு அதில் நிறைய டிப்ஸ் நான் வந்து கொடுத்துருக்கேன் கலரிங்ஸ் சம்மந்தமாக. மக் பற்றி நம்ம சேர்த்து போடணும் அப்படின்னா வந்து நான் ஃபியூச்சரில் இனிமேல் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் நம்ம சேனலை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா அப்கமிங் வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக ரீச் ஆகும். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல்கதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நம்ம ட்ரெடிஷ்னல் டைப்பில் தாஞ்சூர் பெயிண்டிங்கில் இந்த மாதிரி நம்ம எந்த அனிமல் வந்து வரைய போகிறோம் அப்படின்னா கூட அந்த அனிமலும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிகைப்படுத்தப்பட்டு காமிச்சிருப்போம். அதாவது ரொம்ப அலங்கரிக்கப்பட்ட ஒரு உருவமாக நம்ம காமிச்சிருப்போம். அதே போல் இந்த யானைக்குமே வந்து நம்ம நிறைய அலங்கார அணிகலன்கள்லாம் வந்து சேர்த்து நம்ம ட்ரா பண்ணியிருப்போம் இந்த ட்ராயிங்கில். அதுக்கெலாம் ஏற்றது போல் நம்ம வந்து கலரிங் பண்ணுறப்ப பார்க்க வேண்டியிருக்கும். நம்ம கலரிங் செக்ஷனில் வந்து நம்ம டீட்டெயிலாக அதை வந்து எப்படி செப்ரேட் பண்ணி கலர் பண்ணலாம் அப்படின்றத நான் தெளிவாக கொடுக்குறேன். அவங்க அந்த யானைக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த மேலே கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஜுவல்ஸ் ஏரியா, துண்டு பகுதி, அது எல்லாமே வந்து நம்ம எப்படி கலரிங் பண்ணலாம், அதோட நம்ம யானைக்கு வந்து என்ன மாதிரி கலரிங் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். இந்த லக்ஷ்மி பார்த்திங்க அப்படின்னா தாமரைப்பூ மேலே உட்காந்துருக்கிற மாதிரியும் இந்த யானை வந்து 2 பக்கம் இருக்கிற மாதிரியும் கொடுத்துருப்பாங்க. மேக்ஸிமம் இந்த மாதிரி கஜலக்ஷ்மியில் வர லக்ஷ்மி பார்த்திங்க அப்படின்னா ரெட் கலர் சாரீ பெஸ்ட்டாக ட்ரெடிஷ்னல் டைப்பில் வந்து ஒரு பெஸ்ட்டான கலராக வந்து அப்போயிலேருந்து இருந்துகிட்ருக்கு. இப்போது எல்லா கலர்லேயும் வந்து சாரீஸ் வந்து நம்ம வரைகிறோம் லக்ஷ்மிக்கு. அப்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா லக்ஷ்மிக்கு வந்து ஒரு சிகப்பு நிறத்தில் வந்து தான் வந்து சாரீ கொடுத்துருந்தாங்க, யானை பக்கத்தில் இருக்கிற மாதிரி வச்சு. சரிங்களா? இப்போ வந்து நம்ம பல வகையில் நம்ம பலவிதமாக வந்து கலரிங்லாம் வந்து நிறைய இப்போ நமக்கு கிடைக்கிது. ஸோ நம்ம நிறைய விதமான கலர்ஸில் வந்து நம்ம இப்போ கொண்டு வந்தாச்சு.
நமக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வந்து நம்ம கண்டிப்பாக செய்கிறதுக்கு வந்து இப்போ எல்லாருக்குமே ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இப்போ செய்கிறோம். நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதுக்கேற்ற மாதிரியான கலரை வந்து நம்ம கொடுத்து பார்த்துக்க முடியுது. இது வரைக்கும் நம்ம சேனலில் 90 வீடியோஸ்க்கு மேலே வந்து கிராஸ் பண்ணிடுச்சுங்க. தாஞ்சூர் பெயிண்டிங் ப்ளேலிஸ்ட்டில் மட்டும் கிட்டத்தட்ட வந்து 100 வீடியோஸ் வந்து ரீச் பண்ண போகுது. நான் வந்து நிறைய ப்ளேலிஸ்ட் வந்து வச்சுருக்கேன். அதில் வந்து நம்ம தாஞ்சூர் பெயிண்டிங்க்கு மட்டும் நான் இப்போ வந்து சொல்லிகிட்டு இருக்கேங்க. 100 வீடியோஸ் வந்து ரீச் பண்ண போகுது. நான் இப்போ ரெகுலராக வந்து ஒரு 60 டேஸ் வந்து கண்டினியூஸாக வீடியோஸ் போட்டு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நம்ம சேனலும் வந்து அந்த 60 டேஸில் வந்து நல்ல ஒரு க்ரோத் ஆகிருக்கு. இதுக்கும் மேலே இன்னும் கொஞ்சம் க்ரோத் ஆகணும் அப்படின்னா உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப தேவைப்படுதுங்க. ஸோ நீங்கள் உங்கள் பெயிண்டிங் சம்மந்தமாக நீங்கள் ஏதோ குரூப்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போவுமே வந்து என்னை சுற்றி என்னோடய ஃபேமிலிலையும் சரி என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் சரி நான் எடுத்திருக்க டாபிக் வந்து ரொம்ப அதிகமான பாப்புலாரிட்டி இல்லாத டாப்பிக்காக எடுத்திருக்கேன். இதில் யார் பார்க்க போகிறா, சும்மா ஒரு 4-5 பேர் பார்ப்பாங்க, அவ்வளோதான், வேறு யார் பார்க்க போகிறா, நீ ஏன் இதில் வீடியோஸ் போடுற அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க. ஆனால் வந்து எனக்கு இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எனக்கு இது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த கான்செப்டில் பண்ணுறது எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குங்கிறதுனால நான் இப்போவும் பண்ணிகிட்ருக்கேன். இது இன்னும் நம்ம கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இன்னும் ஓரளவாவது நம்ம ரீச் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ நான் கொடுக்குற விஷயம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, பயன்படுத்திக்க முடியுது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச சில பேருக்கும் அதை பயன்படுத்திக்கிறதுக்கான வழியை நம்ம வகுத்து கொடுக்கலாம். சரிங்களா? நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் இது சம்மந்தமாக பெயிண்டிங்கில் யாரெல்லாம் இருக்காங்களோ இது மாதிரி குரூப் வந்து ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஏதோ குரூப்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அங்கே வந்து ஷேர் பண்ணி விடுங்க. சரிங்களா? அதே போல் உங்களுக்கு ஒரு ரெக்வெஸ்ட்டுங்க, நம்ம வீடியோஸ்லாம் வந்து எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக போகுதா இல்லை போரிங்காக போகுதா அப்படின்ற கமெண்ட்லாம் சொல்லுங்கள். நம்ம வீடியோஸை இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக நான் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. அது மாதிரி கொடுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், என்னென்ன ஐடியா இருக்குது அப்படின்றத நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த என் கூட ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா? நம்ம வீடியோஸை வந்து இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். பட் ஆனால் என்ன பண்ணணும் அப்படின்றது எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கல, என்ன பண்ணலாம் அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ உங்களோட கருத்துக்காக நான் வந்து வெயிட் பண்ணுறேன். சரிங்களா? ஏன்னா நான் கொடுக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்காக தான் கொடுக்குறேன், நீங்கள் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ எப்படி இருந்தால் நல்லாயிருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ நான் உங்ககிட்ட கேட்குறேன், கோச்சிக்காமல் உங்களோட கருத்தை எனக்கு வந்து தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். ஃபைனலாக இப்போ நம்ம வரைஞ்சிட்ருக்க ஏரியா பார்த்திங்க அப்படின்னா அந்த யானை வந்து மேலே ஏறி நிற்கிற மாதிரி ஒரு லீஃப் ஏரியா வந்து வரைஞ்சிட்ருக்கோங்க. அந்த லீஃப் பார்த்திங்க அப்படின்னா க்ளவுட் பேட்டர்னில் கூட போட்டிருப்பாங்க. ஒரு மேகம் வந்து 2 பக்கம் இருக்கிற மாதிரி மேகத்து மேலே ஏறி யானை நின்று சாமியை கும்பிடுற மாதிரி இருக்கும். இது வந்து லீஃப் மேலே நிற்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அதாவது யானை வந்து அந்த இடத்துல நிற்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஸுக்காக வந்து அந்த இடத்துல வந்து அந்த பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. இது வந்து 2 டைப்பில் போடலாம், க்ளவுட்ஸ் வச்சும் போடலாம், லீஃப் வச்சும் போடலாம். சரிங்களா? நம்ம வந்து இப்போ இதில் எடுத்துருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா க்ரீன் கலர் கொடுத்து போடுவோம், லீஃப் பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்கோம். நம்ம இப்போ கொடுத்துருக்க பென்சில் ஸ்கெட்சோட கலரிங் வந்து நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாங்க. இதோட நமக்கு பென்சில் ஸ்கெட்ச் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த பதிவு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. உங்களோட ஃபீட்பேக்கை வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த பகுதியில் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான ஆர்ட் கூட நம்ம மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.